இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாயம் நிறைந்த பகுதி. விவசாயம் நிறைந்த பகுதி, விவசாயிகள், விவசாய தொழிலாளி, கைத்தறி நிறைந்த பகுதி, கைத்தறி நெசவாளர்கள், விசத்தறி உரிமையாளர் நிறைந்த பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி. இதில் இருக்கிற மக்களுக்கு தேவையான திட்டங்களை அதிமுக ஆட்சியிலே நாங்கள் செயல்படுத்தி கொடுத்தோம். விவசாயம் எடுத்துக்கொண்டால் ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட அரசு அதிமுக அரசு. விவசாயிகளுக்கு நீர் முக்கியம். எப்படி உடம்புக்கு உயிர் முக்கியமோ அதுபோல் விவசாயத்திற்கு நீர் முக்கியம். அந்த நீரை கொடுக்க வேண்டும், தடையில்லாமல் வழங்க வேண்டும். அதற்காக நீர் மேலாண்மை என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக குளங்கள், ஏரிகள், கண்மாய்கள் எல்லாமே தூர்வாரப்பட்டது. தூர்வாரப்பட்ட வண்டல் மண் விவசாயியுடைய விளைநிலங்களுக்கு அடிநுரமாக பயன்படுத்தினோம். இதனால ஒரு பக்கம் விவசாயிகளுடைய பூமி நல்ல வளமா இருந்தது, நல்ல செழிப்பா பயிர்கள் வளர்ந்து விளைச்சல் அதிகமாக கொடுத்தது. இன்னொரு பக்கம் தூர்வாரதுனால ஏரி ஆழமாகி, குளம் ஆழமாகி, இன்றைக்கு குளங்கள் எல்லாம் நீர் நிரம்பி இருக்கின்ற காட்சி அதிமுக எடுத்த நடவடிக்கையின் காரணமாக. ஆக விவசாயிகளுக்கு பிரதானமாக இருப்பது நீர். அந்த நீர் ஆதாரத்தை இந்த விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிக்கு இந்த அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு விவசாயிகள் பம்பு செட்டுக்கு மும்மணி மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்தோம், 24 மணி நேரம் கொடுத்தோம். அதே போல பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளை சேர்க்கப்பட்டு கனமழையால் விவசாயம் பாதிக்குது, வறட்சியால் விவசாயிகள் பாதிக்கிறாங்க, புயலால் பாதிக்கிறாங்க. இப்படி பாதிப்புக்கு ஏற்படுகின்ற பொழுது இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக விவசாயிகள் பாதிப்படைஞ்சா அதை கணக்கிட்டு அந்த விவசாயிகளுக்கு நிவாரண தொகை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல விவசாய தொழிலாளி, ஏழை தொழிலாளி, இரவென்றும் பகலென்றும் பாராம, வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாம ரத்தத்தை வீர்வியா மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற விவசாய தொழிலாளி, அவர்களுக்கு பசு வீடுகள் கொடுத்தோம். விலையெல்லா கறவை மாடுகள், விலையெல்லா ஆடுகள், விலையெல்லா கோழிகள் எல்லாம் கொடுத்து, அதே போல உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் அவர்களுக்கு சேர்க்கப்பட்டு பல சலுகைகள் அதிமுக ஆட்சியிலே வழங்கப்பட்டது. மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் எல்லா ஏழைகளுக்கும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கும். அதிமுக பிரதான அறிவிப்பு தமிழகத்தில் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை உருவாக்கும். ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை உருவாக்குவதுதான் அதிமுக பிரதான அறிவிப்பா இருக்கும். அந்த அறிவிப்பிலே இந்த கான்கிரீட் வீடு ஏழைகளுக்கும் அதே போல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அதிமுக ஆட்சியிலே. அதே போல தைப்பொங்கல் என்று எல்லா குடும்பங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது எல்லா குடும்ப அட்டைக்கும் 2500 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்தோம், பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம். மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் தீபாவளி பண்டிகை என்று நம்முடைய தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு அற்புதமான சேவை வழங்கப்படும். நம்முடைய தாய்மார்கள் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதுல முக்கியமான அறிவிப்பு இந்த 100 நாள் வேலை திட்டம். அந்த 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற அந்த தொழிலாளருக்கு 150 நாளாக உயர்த்தப்படும் என்று அந்த அறிவிப்பில் வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்புப்படி 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களாமா? உயர்த்தினாங்களா? உயர்த்தல. அது மட்டுமல்ல, அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டம் சுருங்கி 50 நாள் ஆயிட்டது திமுக ஆட்சியில்.
சரி, 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அத்தனை பேரும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு முழுமையா சம்பளம் கொடுக்கறாங்கன்னா அதுவும் கொடுக்கறது இல்ல. அதுவும் அண்ணா திமுக கட்சி தான் மத்தியிலே இருக்கிற அமைச்சர்கிட்ட போராடி வாதாடி ஒரு பாட் 2999 கோடி இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு இப்பொழுது முதற்கட்டமா வாங்கி கொடுத்திருக்கிறோம். ஆக இந்த அரசாங்கம் மக்களுக்கு எந்த உதவி செய்வதில்லை. இப்படி திறமையாற்ற அரசாங்கம் தேவையா? அதே போல மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களாமா? அதே போல நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் படிப்பதற்கு வங்கியில கல்வி கடன் வாங்கினாங்க, அதை ரத்துன்னு சொன்னாங்க. ரத்து பண்ணாங்களா? அது மட்டும் இல்ல, பெட்ரோல் டீசல் திமுக ஆட்சிக்கு வந்தன பெட்ரோலுக்கு 5 ரூபாய் குறைக்கிறாங்க, டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்கிறாங்க. பெட்ரோலுக்கு மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு விட்டுட்டாங்க. டீசலுக்கு இதுவரை அவர்கள் சொன்ன மாதிரி விலை குறைக்கல. எல்லாமே விவசாயிகள் எல்லாமே டிராக்டர் வச்சு தான் நாம பயன்படுத்துறோம். அதிகமா டீசல் பயன்படுத்துறது விவசாயிகள். ஆக டீசல் விலை குறைச்சாங்களா? ஏன்னா டீசல் விலை முக்கியம். நாம வாங்குற பொருள் எல்லாமே லாரியில் தான் வருது. அப்படி வருகின்ற பொழுது டீசல் விலை அதிகரித்த காரணத்தினால அந்த பொருள் விலையை நம்ம அதிகமாக கொடுத்து வாங்குறோம் கடையில். டீசல் விலை குறைச்சா பொருளுடைய விலை குறையும். அதுவும் இந்த அரசு செய்யல. அதே போல நீட் தேர்வு திரு ஸ்டாலின் என்ன சொன்னாரு? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். செஞ்சாங்களா? 4 வருஷம் ஆச்சு. செஞ்சாங்களா? இப்படி மக்களையும் மாணவர்களையும் இளைஞர்களையும் ஏமாற்றிய அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக கட்சி. அது மட்டுமல்ல, உதயநிதி ஸ்டாலின் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். அந்த ரகசியத்தை இங்க சிறுவில்லிபுத்தூர் வரும்போது சொல்லிட்டு போப்பா, மக்கள் கேட்க தயாராகிறாங்க. அத்தனை பொய் தானே. இப்படி பொய்ய பேசி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாக இன்றைக்கு விடியா திமுக அரசு இருக்கிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இதே ஸ்டாலின் நாங்க சொன்னோம் நீட் தேர்வு கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செஞ்சோம், ரத்து பண்ணுறது விதிவிலக்கு பெறுவதற்கு ரத்து செஞ்சோம், அதாவது முயற்சி செஞ்சோம். ஆனா முடியல. நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்ந்து அது தொடர வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. இது இந்தியா முழுவதும் நீட் தேர்வு இருக்கிறதுனால உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு தீர்ப்புக்கு எதிராக நாம் செயல்பட முடியல. நாங்கள் அதைத்தான் சொன்னோம். இப்ப கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் சொல்றாரு, நீட் தேர்வு கொடுத்து விவாதம் வந்த பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கை விரிச்சிட்டார். அதைத்தான் ஏன் நாங்களும் சொன்னோம். நாங்களும் சொன்னோம் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தாச்சு, தீர்ப்புக்கு எதிராக மாநில அரசு செயல்பட முடியாது, அதைத்தானே சொன்னோம். ஆனா அதை மடைமாற்றம் செஞ்சு திசை திருப்பி ஏமாத்தி திமுக ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று ஒரு பொய்யை சொல்லி மாணவர்களையும் இளைஞர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்தர்பல்ட்டி அடித்த கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு திமுக அட்டை இன்றைக்கு நலன் காக்கும் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின் அவரையே அவர் பாதுகாக்க முடியல. ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிட்டார். எங்க போய் நாட்டு மக்களை பாதுகாக்கிறது? முதல் திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க நல்லா உடல் ஆரோக்கியமா இருக்கணும், அப்பதான் உங்களை பத்தி நாங்க பேச முடியும். அப்படித்தானே? அவர் நல்லா ஆயுளோட இருக்கணும், நல்ல மருத்துவ சிகிச்சை பெற்று குணமடைய வேணும். நீங்களே நலம் இல்ல, நலன் காக்கும் ஸ்டாலின் அவருக்கே நலம் இல்லையே, அப்புறம் எப்படி இப்படி தலைப்பு வச்சீங்க? இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இதே மக்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்து எல்லா கிராமத்திலிருந்து நகர வரை இந்த மாவட்டத்தில் மட்டும் 68 அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். ஒரு மாவட்டத்தில், அது உங்க திரு ராஜேந்திர பாலாஜி இந்த பகுதிக்கு 68 அம்மா மணிக்கு
தமிழ்நாடு முழுவதும் 2000. நல்லா சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதி இருக்குது. இந்த 234 தொகுதியில இந்த மாவட்டத்தில் மட்டும், விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் 68 அம்மா மினி கிளினிக்க அவர் கேட்டு பெற்றார். ஏன்னா ஏழை மக்கள் எங்கு நிறைந்திருக்கின்றார்களோ அங்க ஒரு அம்மா மினி கிளினிக்கை அமைக்கப்பட்டு அதுல ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கிற ஏழை மக்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டா அவர்கள் நேரா இந்த அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெறலாம். இதுல என்ன தப்பு இருக்குது? இதான் தப்பு இருக்குங்களா? நீங்களே சொல்ல, தப்பு இருக்குதா? இந்த ஏழைகளுக்கு கொடுக்கின்ற சிகிச்சை தானே. அது கூட பொறுக்க முடியாத இந்த ஸ்டாலின் அரசியல் கால் பிடிச்சோடு இந்த அம்மா மினி கிளினிக் திட்டத்தை ரத்து பண்ணியிருக்கார். நீ ரத்து தான் பண்ண முடியும். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த மக்களுடைய பேர் ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைக்கும். மீண்டும் திமுக அரசு ரத்து செய்த அம்மா மினி கிளினிக் திட்டத்தை தொடரும் அதிமுக ஆட்சியில். இப்போ 2000 அம்மா மினி கிளினிக் தான் கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்தது 4000 அம்மா மினி கிளினிக் வரும். தமிழ்நாடு முழுவதும் 4000 அம்மா மினி கிளினிக் திறந்து எங்கெங்கெல்லாம் ஏழை மக்கள் பாதிக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை அதிமுக அரசு நிறைவேற்றவிடும். இது ஏழைகளுக்காக இருக்கின்ற கட்சி. ஏழைகளுக்காக திட்டத்தை தீட்டி நடைமுறைப்படுத்துகின்ற அரசு அதிமுக அரசாங்கம். இன்னும் சொல்ல போன அதிமுக 10 ஆண்டுல மட்டும் சொல்றேன், அதுக்கு முந்தி வேற 2011 இருந்து 2021 வரை தமிழ்நாடு முழுவதும் இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அப்பொழுது இருந்த அமைச்சர் பெருமக்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க 254 ஆரம்ப சுகாதார நிலையத்தை தமிழ்நாட்டில் திறந்திருக்கிறோம். 254 ஆரம்ப சுகாதாரம் தமிழ்நாடு மக்களுக்கு திறந்திருக்கிறோம். அவர்களுக்கு அந்த பகுதியில் எப்பொழுதாவது நோய்வாய்ப்பட்டா உடனடியாக ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு சென்று சிகிச்சை பெறலாம். இதுதான் அதிமுக அரசாங்கனுடைய சாதனை. அது மட்டுமல்ல, ஏற்கனவே இருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையம் மேம்படுத்தப்பட்ட தரம் உயர்த்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் உயர்த்தினோம். 168 மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம், அது 30 படுக்கை, அதற்கு மருத்துவர்கள் உயர்த்தப்பட்டது. ஆக அங்கே ஏழை மக்களுக்கு, கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அங்கேயே அற்புதமான சிகிச்சை, படுக்க வசதியுடைய சிகிச்சை அளிக்கக்கூடிய அரசாங்கமா அதிமுக அரசாங்கம் இருந்தது. இன்னைக்கு சொல்றார் ஸ்டாலின் நலங்காக்கும் திட்டம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்து தலைப்பு கொடுத்து தமிழ்நாடு பூரா முகாம் நடத்துறார். திரு ஸ்டாலின் அவர்களே, அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த முகாம் நடத்தியாச்சு. தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கின்ற பகுதிக்கு மருத்துவர்கள் சென்று அங்கே அந்த மக்களை பரிசோதனை செஞ்சு நல்ல சிகிச்சை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தமிழ்நாடு முழுவதும் 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் 15 லட்சம் பேர், 15 லட்சம் முகாம் நடத்தியிருக்கிறோம். 15 லட்சம் முகாம் நம்முடைய கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து ஒரு சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எங்கேயாவது நோய்வாய்ப்பட்டா உடனடியா நடமாடும் குழு, நடமாடும் மருத்துவ குழு 416 நாங்கள் நியமிச்சோம். 416 நடமாடும் மருத்துவ குழு நியமிக்கப்பட்டு எந்த இடத்தில் மக்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டா உடனடியாக அங்க இருக்கின்ற வாகனத்தின் மூலமாக அந்த மருத்துவ குழு சென்று அந்த பகுதி மக்களுக்கு தேவையான சிகிச்சை அளித்து உடனுக்குடன் நோயை குணப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நீங்க வேண்டும் என்ற திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து இப்படிப்பட்ட அறிவிப்பை வெளியிடுறீங்க. நாங்க தேர்தலை மையமாக வைத்து அறிவிப்பு வெளியிடல. மக்களுக்கு எது தேவை, எதை செய்தால் மக்கள் நலமோடு வளமோடு செழிப்போடு வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் 15 லட்சம் முகாம் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் நடத்தி காட்டிய அரசாங்கம் அம்மா அரசாங்கம். அது மட்டுமல்ல, அம்மா சஞ்சீவி திட்டம், ஏழை எளிய தாய்மார்கள் பெற்றெடுக்கின்ற குழந்தை சிறப்பா வாழ வேண்டும் என்பதற்காக அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் 16 வகையான பொருள் பெற்ற தாய் தந்தை கூட வாங்கி தரதில்லை. ஆனா பெறாத தாய் புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது 16 வகையான பொருள்
நாம் பெற்ற குழந்தைக்கு, ஏழை தாய்மார்கள் பெற்ற குழந்தைக்கு கொடுத்தா கிளிகிழப்ப கூட கொடுத்தாங்க. அம்மா கிளிகிழப்பெல்லாம் கொடுத்தாங்க. அதையெல்லாம் தொடர்ந்து அதிமுக ஆட்சியிலே நடைமுறைப்படுத்தணும். அதோட தமிழ்நாடு முழுவதும் ஒரே ஆண்டுல 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாங்க. 11 அரசு மருத்துவக் கல்லூரி. அதுல ஒண்ணு விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டத்தில் அறிவிச்சார் நம்ம ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தொடர்ந்து என்னிடத்தில் வற்புறுத்தி, இங்கே எங்களுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை வேணும், எங்க பகுதியில் ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, அவர்களுக்கு அற்புதமான சிகிச்சை கிடைக்கும் என்பதற்காக உலகத்தரத்திற்கு ஏற்ற அற்புதமான ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனையை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்போலோல என்ன சிகிச்சை கிடைக்குதோ அதே சிகிச்சை விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கிடைக்கிற வாய்ப்பு உருவாக்கணும். அவளும் சரியா இப்போ சிகிச்சை அளிக்கிறது. டாக்டர் இல்ல, செவிலியர் இல்ல, மருத்துவ உதவியாளர் இல்ல, மருந்து மாத்திரை இல்ல. இப்படிப்பட்ட அவலங்களை தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, கடலூர்ல ஒரு சளி காய்ச்சலுக்கு போய் அவர் வைத்திய அங்க இருக்கிற மருத்துவரை சந்திக்கிறாங்க. அரசு ஆஸ்பத்திரியில் அவர் நாய்க்கடி ஊசி போடுறார். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? எவ்வளவு மோசமா இருக்குது. நிர்வாக கோளாறு, திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினால் மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தொடரக்கூடாது என்பது மக்களுடைய ஒட்டுமொத்த எண்ணம். அதேபோல இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் தாலிக்கு தங்கம் கொடுத்தோம். நம்முடைய ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் குறித்த காலத்தில் திருமண வயது அடைகின்ற பொழுது திருமணம் தடையில்லாம திருமணம் நடக்க வேண்டும். அதுக்கு பொருளாதாரம் ஒரு முட்டுக்கட்டையா இருந்தது. அதை சரி செய்ய வேண்டும் இருக்காங்க. அம்மா 25,000 50,000 திருமண உதவி திட்டம், தாலிக்கு 1 பவுன் தங்கம், இன்னைக்கு 75,000 ஒரு பவுன், 6 லட்சம் பேர் கொடுத்தோம். தமிழ்நாட்டில் சுமார் 6 லட்சம் பெண்களுக்கு திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கத்தின் விலையாக கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதையும் நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த திட்டம் தொடரும். அதேபோல பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள், அம்மா இருக்கின்ற பொழுது நம்முடைய அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர், விவசாய தொழிலாளி, ஏழை தொழிலாளியுடைய பிள்ளைகள் தான் அரசு பள்ளியிலே படிக்கிறது. அப்படி அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு காலணி, சீருடை, விலையில்லா புத்தகம், நோட்டு, கொண்டு போறதுக்கு பைய, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், திறமையான கல்வி கிடைக்க லேப்டாப் எல்லாம் கொடுத்தோமா இல்லைங்களா? இதெல்லாம் பொன்மன சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி, நம்ம கட்டி காத்த கட்சி. இந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிக்கு இப்படிப்பட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதன் மூலம் இந்தியாவிலேயே கல்வி கற்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு அந்த லேப்டாப் நிறுத்திட்டாங்க. அந்த லேப்டாப் கொடுப்பதை நிறுத்திட்டாங்க. இப்ப ஸ்டாலின் பேசுறார், 20 லட்சம் பேர் கொடுக்கணும். எங்க கொடுப்ப? இன்னும் இருக்கிறது ஒரு 7 மாசம். உனக்கு ஆயிலே 7 மாசம் தான். 7 மாசத்துல எப்படி கொடுக்க முடியும்? அதிமுக ஆட்சி இருக்கிறது 2011 2021 வரைக்கும் 10 ஆண்டுல 52,30,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்துக்கிறோம். ஒரு லேப்டாப் 12,500 ரூபாய். அதிமுக அரசாங்கம் இந்த திட்டத்திற்கு மட்டும் 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கு. ஆக இந்த திட்டத்தை நிறுத்தி அரசாங்கம் தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு கிராமப்புற மாணவர்கள் அதிகம் பேர் இருக்கிறாங்க, அரசு பள்ளியில் படிக்கிறார்கள். அவர்கள் மருத்துவராக வேண்டும். அவர்களுக்காக அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைக்கு இந்த அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் 2818 பேர் இன்றைக்கு மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. இன்னைக்கு மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. நம்ம அரசு பள்ளியை படித்த மாணவ செல்வங்கள், அவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் அரசாங்கமே செலுத்துது. அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது அதை நிறைவேற்றி கொடுத்தோம். ஆக 1 ரூபாய் செலவு இல்லாம நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வசதியை ஏற்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எண்ணி பாருங்க, இத்தனையும் அதிமுக ஆட்சியில் நடந்த திட்டங்கள். நாங்கள் பொய் சொல்லல, மக்களை ஏமாற்றல, செஞ்ச திட்டத்தை சொல்றோம்.
திமுக ஆட்சியில் நடைபெற்ற அவலங்கள் குளறுபடிகளை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லும். ஆனா திரு ஸ்டாலினுடைய கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர் பொங்கி எழுதுறாங்க. உண்மை சொன்னா உங்களுக்கு ஏன் எரியுது? உண்மை தானே சொல்றோம். இன்ன வரைக்கும் நீங்க பேசுறதா நாங்க மேடை, நீங்க அங்க பேசுறீங்க, நான் இங்க பேசுறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். உண்மைதானே? ஆனா இவர்கள் ஆட்சிக்கு வர வேணும், திமுக ஆட்சிக்கு வரும், குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு பதவி வேணும். திமுக குடும்பத்தை பாருங்க, யாரு? திரு ஸ்டாலின் திமுக தலைவர், திரு உதயநிதி ஸ்டாலின் அங்க அவர் கட்சியில இளநெல்லி செயலாளர், திருமதி கனிமொழி மகளிரணி செயலாளர். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் பதவி. வேற என்ன பதவி இருக்குது? 3 பதவி தான் இருக்குது. 3 பெரிய பதவியும் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்களே எடுத்துக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட கட்சி நாட்டை ஆள வேணுமா? அதே போல அரசு பதவி எடுத்துக்க, மத்தியில ஆட்சிக்கு வந்தாலும் குடும்பத்தை சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், மாநிலத்தில் பதவிக்கு வந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் அந்த குடும்பம் தான் இருக்கணும். இப்போ ஸ்டாலின் முதலமைச்சர், இப்போ உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர். இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அப்புறம் இன்னொன்னு, உங்களுடன் ஸ்டாலின் இப்ப அவரு துவக்கி வச்சிருக்காரு. உங்களுடன் ஸ்டாலின் இதுவரைக்கும் யாரோட இருந்தாரோ தெரியல. அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்குது, இப்பதான் மக்களை பத்தி சிந்திச்சிருக்கார். இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின் வெளியில் இது மாதிரி ஒரு தாள்ல ஒரு அட்டவணையில் 46 குறைகள் இருக்குதான் மக்களிடத்துல. யார் சொல்றா? நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றார். 46 குறை இருப்பதாக நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றார். அப்ப 4 ஆண்டுகளும் என்ன பண்ணிட்டு இருந்த? 46 குறை இருக்குன்னு தெரியுதுல்ல. 4 ஆண்டு காலமா இந்த முதலமைச்சர் கும்பகர்ணன் போல தூங்கிட்டு இருந்ததானே அடையாளம். நீங்க உடனே அரசாங்கம் இருக்குது, உளவுத்துறை இருக்குது, மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை கேட்டறிந்து உடனுக்குடன் பிரச்சனை தீர்த்திருந்தா இந்த 46 பிரச்சனை இருப்பதாக இந்த திமுக அரசாங்கமே வெளியிட்ட இந்த அட்டவணை. இதுல வீடு வீடா அரசு ஊழியர்கள் பார்ப்பாங்க. நீங்க அந்த குறை சொல்றீங்களா, உடனே தீர்த்து வைப்பாங்களா? இது நடக்கிறது உண்மையா? நடக்குமா? இதே போல நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். ஊர் ஊரா போய் திட்டல பெட்ஷீட்டை போட்டு அவர் அமர்ந்துட்டார். அவங்க கட்சி திமுக கட்சி எம்எல்ஏ எல்லாம் ஊர் ஊரா போனாங்க. அவர்களும் திட்டுக்கண்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து முன்னாடி மக்களை அமர வச்சு அவர்கிட்ட குறை கேட்டாங்க. மக்களே, உங்களுக்கு என்ன குறை இருக்குது? இந்த பகுதியில் குறை இருந்தாலும் உங்க சொந்த குறை இருந்தாலும் மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில போடுங்க. பெட்டியை பூட்டி சீலை வச்சு நான் வீட்டுக்கு பத்திரமா எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு உடனே சீலை உடைச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீக்கிறேன்னு சொன்ன முதலமைச்சர் தான் இந்த முதலமைச்சர். குறை தீத்தாரா? குறை தீர்த்திருந்தா எதுக்கு இந்த தாள் அடிச்சு வெளியிடுறாரு? இந்த இதுல இருக்கிற 46 குறை தானே நீங்க மனுவா கொடுத்தீங்க. இது எல்லாமே மக்களை ஏமாற்றுவதற்காக போடுகிற நாடகம். ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, இதுவரை நீங்களே ஏமாற்றிட்டீங்க மக்களை. இப்போ மக்கள் விழித்துக் கொண்டார்கள். அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை தலைமையிலே அமைக்கப்படிய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி, சரித்திர வெற்றியை பெறும். அதே போல மின் கட்டணம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு 67% மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க. 67% மின் கட்டணம் கடைக்கு பீக் ஹவர்ல உயர்த்திட்டாங்க. அதே போல சொத்து வரி நீங்க கடைக்கு பாத்தீங்கன்னா 150% உயர்த்திட்டாங்க. வீட்டுக்கு 100% உயர்த்திட்டாங்க. குப்பை வரி போட்டாச்சு, குடிய வரி போட்டாச்சு. இப்படி வரி மேல் வரி போடுகின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? அவே வருகின்ற இன்றைக்கு இதே இந்த பகுதியில் கைத்தறி நிறைந்த பகுதி. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு தேங்கி இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மானியம் வேணும் கேட்டாங்க. 300 கோடி மானியத்தை வாரி வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு. எப்படி கைத்தறி நெசவாளருக்கு பசு வீடுகளை கொடுத்தோம். இன்னும் அதிமுக ஆட்சி வந்தவர்களுக்கு கைத்தறி நெசவாளருக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைய தினம் தேசிய கைத்தறி தின வாழ்த்துக்கள். தேசிய கைத்தறி நாள். ஆகவே அவர்கள் அனைவருக்கும், கைத்தறி நெசவாளர்களுக்கும் இன்றைக்கு அவருக்கு ஒரு பொன்னான நாள். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து
அதே போல பணியேறும் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த பணியேறும் தொழிலாளர்கள் மரம் ஏறுகின்ற பொழுது தவறி விழுந்தால் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கக்கூடிய சூழ்நிலை அதிமுக அரசு ஆட்சி அமைக்கின்ற பொழுது வழங்கப்படும். அவர்களுக்கு காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்பட்டு அதுக்குண்டான பிரிமியத்தை அரசாங்கமே செலுத்தும். அதோட பணியேறும் தொழிலாளிகளுக்கு அவருக்கு தேவையான உபகரணங்கள் அனைத்தும் இலவசமாக அதிமுக ஆட்சியில் வழங்கப்படும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.